அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடி சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இந்த பாடலை சகோதரனோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உயர் நீக்கும் மருத்துவர் இயேசுவே நீர் அல்லவா, என் துதிக்கு பாத்திரரும் நீர் அல்லவா, பலனெல்லாம் நீங்க தான்ப்பா. ஓ, என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற என் பெரியவரும் பிரியமானவரும் நீர்தான் ஐயா. ஆடுவோமா? துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் ஓ, என் சாபங்கள் எல்லாம் உடைந்ததையா. பாடுவோமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுப்பி நிற்போமா? எழுப்பி நின்று இந்த ஒரே ஒரு காரியத்திற்காக மாத்திரம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். தேவ பிள்ளையே, துயர் நீக்கும் மருத்துவராய் அவர் இருந்தார். தேவ பிள்ளையே, துயர் நீக்குகிற மருத்துவராய் ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் எனக்கும் இருந்தாரே. அவரை சொந்த இரட்சகராக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்னைக்கும் நாம அழுது கொண்டு தான் இருப்போம். ஓஹோ, எங்கு போய் என்னுடைய கண்ணீரை யார் துடைப்பார்கள்? என்னுடைய கண்ணீர் யார் மூலம் துடைக்கப்படும்? துடைக்கப்பட முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் தேவ பிள்ளையே என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் இயேசுவண்டை வந்ததினாலே தேவ பிள்ளையே நம்முடைய துயரங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றினாரே. துயரங்களை எல்லாம் என் ஆண்டவராக இயேசு மாற்றினாரே. ஓ, துயர் நீக்கும் மருத்துவராய் இருந்தாரே. கண்களை மூடி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. துயர் நீக்கும் மருத்துவராய் எனக்கு இருந்தீரே இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிருங்க வாய் திறந்து. துயர் நீக்கும் மருத்துவரே, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும். ஓ, கர்த்தர் விரும்புகிறபடினால தான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துயர் நீக்கும் மருத்துவரே, என் துயரங்களை எல்லாம் மாற்றுகிறவரே, என் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறவரே, என்னை ஆறுதல் படுத்துகிறவரே. ஓ ஹல்லேலூயா, சோத்திரோ. என் துயர் நீக்கும் மருத்துவரே உமக்கு ஓ சோத்திரம் சோத்திரம். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே கண்ணீரோடு கூட துயரத்தோடு கூட நிற்கிறாயோ, சகோதரனே சகோதரியே, உன்னுடைய துயரத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஓ க்ளோரி. உன்னுடைய துயரத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி மாறும்? எப்படி மாறும்? கேள்வியே நீங்க கேட்க முடியாது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு? ஒண்ணுமே இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணும் இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, துயர் நீக்கும் மருத்துவரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உங்க சத்தத்தை உயர்த்தி, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, சொல்லுங்க. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, வேளனெல்லாம் நீதானையா, என் பிரியம் நீதானையா, என் வேளனெல்லாம் நீதானையா, என் பிரியம் நீதானையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் ஹல்லேலூயா முறிந்ததையா. அப்படியே விசுவாசத்தோடு ஒரு பக்கம் நம்முடைய சாபங்களை எல்லாம் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் முறித்தார். முறித்த பிற்பாடு ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தந்தாரே. கரங்களை உயர்த்தி, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததை
சொல்லுங்க வாய் திறந்து. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. வலது கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. துயதிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயதிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா.
பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி 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 செய்யா. நன்றி நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய வல்ல பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலும் இந்த துதி வேளை ஸ்தோத்திர வேளைகளை இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தநீர் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளேயும் உம்முடைய அன்பை ஊற்றினீரே உமக்கு நன்றி. ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற வாக்கின்படி கர்த்தருடைய அன்பின் அபிஷேகம் நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறபடியினால் 2 கரங்களையும் தட்டி நன்றியப்பா சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. உங்க அன்பை எங்க உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்களே உமக்கு நன்றி 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 நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வல்ல வார்த்தைகளை கர்த்ததாமே நீர் எங்களோடு கூட எங்களுக்கு கொடுத்து எங்களோடு கூட பேச போகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. தொடர்ந்து நீர் பேசட்டும். 3 நாட்களும் ஆண்டவரே கர்த்தர் பிரத்யேகமாக இந்த அருமையான சகோதரனை கர்த்தர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்தீர். 2 நாட்கள் ஆண்டவரே அத்தி மரத்தை குறித்தும் திராட்சை தோட்டத்தை குறித்தும் கர்த்தாவே நீர் இந்த ஆழமான சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர். இன்றைக்கு நீங்கள் என்ன வார்த்தையை கொடுத்து நீங்கள் எங்களோடு கூட பேச போகிறீங்க எங்களுக்கு தெரியாது. அருமையான சகோதரனை கர்த்தநீர் ஆண்டவரே இந்த 3ஆம் நாளிலும் கர்த்தநீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. வந்திருக்கிற ஜனங்கள்லாம் பிரயோஜனப்பட்டு போகணும். ஆண்டவரே அப்பா கிருபை செஞ்சிருங்க. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். ஜீசஸ். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த அருமையான 3ஆம் நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறீங்க. இந்த 2 நாட்களும் கடந்த 2 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை அருமையான தேவனுடைய தாசன் நம்முடைய மத்தியில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு 3ஆம் நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொண்டு வர போகிறாங்க. எனவே அவர்களை உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி நம்ம அவரை வரவேற்க போகிறோம். கர்த்தர் பேசுகிற நேரம். க்ளோரி 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 க்ளோரி. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை இந்த வெள்ளி சனி இந்த 2 நாட்களையும் கடந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த சபைக்கு மீண்டும் கடந்து வர சுத்திகரிப்பு கூட்டத்தின் இந்த நாளிலும் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் தந்த இந்த கிருபைக்காக அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் இந்த இடத்துல நின்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். அவர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 3 நாட்களும் அன்போடு கூட அழைப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தின நம்முடைய அன்பை வெளிப்படுத்தின அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவர்களை நினைத்த சமயம் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. நான் ஜெபத்தோடு நான் அதை சொல்லட்டும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தருவாராக. வரப்போகிற புது ஆண்டிலே தேவன் அதை நிச்சயமாக செய்தருளுவார். கர்த்தர் மகிமைப்படுவார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமா?
நாம் அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. கலித்திரவு காத்திருப்போம், கலித்திரவு காத்திருப்போம். காவலரே கருணை செய்வாய், காவலரே கருணை செய்வாய். வாருமையா போதகரே, வந்தே மீட தங்கீரும். சேருமையா பந்தேனில், சேருமையா பந்தேனில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். பொழுது போயிற்று, இந்த ராத்திரி நேரம் எங்களிடத்தில் தங்கியிரும் என்று எம்மா என்ற ஊருக்கு போன சீஷர்கள் உம்மை வருந்தி கேட்டுக்கொண்டது போல, பொழுது முடிந்து போன இந்த இரவு நேரத்தில் நீர் எங்களிடத்தில் தங்கி இருக்கும்படிக்கு நாங்கள் உம்மை வருந்தி கூப்பிடுகிறோம். எங்களிடத்தில் தங்கி இருப்பீராக, இந்த நேரத்தில் எங்களிடத்தில் தங்கி இருப்பீராக. நாங்கள் உம்மை போக விட மாட்டோம். எங்களிடத்தில் தங்கியிரும். எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படிக்கு, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படி எங்களிடத்தில் தங்கியிருப்பீராக. நீர் பேசும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம். ஏனென்றால் இந்த வசனத்தை தான் 2 நாட்களும் நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார், வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை. 13ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 6, 7, 8, 9 இந்த 4 வசனங்களையும் யாராகிலும் வாசியுங்கள். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இயேசு சொன்ன ஒரு உவமை. இந்த 4 வசனத்தில் 4 பிரசங்க தலைப்புகள் இருக்கிறது. ஒரு பிரசங்க தலைப்பு அத்திமரம், இன்னொரு பிரசங்க தலைப்பு திராட்சை தோட்டம், மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு பிரசங்க தலைப்பு தோட்டக்காரன், நான்காவதாக ஒரு பிரசங்க தலைப்பு இருக்கிறது எஜமான். ஆகையினாலே 4 வசனத்தில் 4 பிரசங்க தலைப்புகள் உண்டு. ஒவ்வொரு பிரசங்க குறிப்பிலும் ஒரு 3 காரியங்கள் அடங்கியிருக்கும். ஆகையினாலே 4 பிரசங்கத்தில் 3 காரியங்கள் அடங்கி இருக்கக்கூடியவைகளை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 12 பாயிண்ட்ஸ் வரும். ஆகையினாலே இந்த 4 வசனத்தில் ஒரு 12 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. வெள்ளிக்கிழமை அந்த அத்திமரத்தை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த அத்திமரம் எப்படிப்பட்ட அத்திமரமாக இருந்தது? பிரயோஜனம் இல்லாத ஒரு அத்திமரம். தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த அத்திமரத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு 3 காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். ஒன்று, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ரெண்டாவதாக, தாளந்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அது 5 தாளந்தோ 2 தாளந்தோ 1 தாளந்தோ, தாளந்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
மூன்றாவதாக ஊழியத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருங்கள். நேற்றைய தினம் இந்த திராட்சை தோட்டத்தை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த திராட்சை தோட்டம் எப்படிப்பட்ட திராட்சை தோட்டம்? முதலாவதாக இது எஜமானுக்கு சொந்தமான திராட்சை தோட்டம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடையவர்கள். ரெண்டாவதாக இந்த திராட்சை தோட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைந்த ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து யாரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருந்த ஒரு திராட்சை தோட்டம். பவுல் சொல்லுகிறாரே, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுகிறேன் என்று. தேவனுக்கு முன்பாகவும் யோகியமாய் இருந்து, மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமாய் இருந்து, யாரும் என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது என்று சரியாக நடந்து கொண்ட ஒரு அத்திமரம். அது எப்பொழுது கிடைக்கும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைந்து விட்டால் நாம் அந்த நிலையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திராட்சை தோட்டம் எப்படிப்பட்ட திராட்சை தோட்டம்? நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். இது ராஜாவினுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற திராட்சை தோட்டம், அவரை பிரியப்படுத்துகிற திராட்சை தோட்டம், கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிற திராட்சை தோட்டம். இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு தோட்டக்காரன். இந்த தோட்டக்காரனை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்து கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக நாம் அதை தியானித்து அந்த வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு கூட நாம் சுதந்திரித்து கொள்வோமாக. சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அது நிச்சயமாகவே நம்முடைய உள்ளான மனுஷிக்கு அது ஏதுவாக காணப்படும். நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு, நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு வசனம் இருக்கிறது. யோபு 5:9 மற்றும் 9:10. இந்த 2 வசனமும் ஒரே விதம்தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எப்பொழுது கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார் என்றால், நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்ப்பீராக. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரித்து கொள்வதற்காக தான் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் கூட்டங்கள். ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சுத்திகரிப்பின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள். ஆகையினாலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். வெறுமனே ஆண்டவரை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யும் என்று நாம் எதுவும் செய்யாமல் அதை மாத்திரம் நோக்கி கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, என்னை ஆராய்ந்து பாரும். அதற்கு இந்த கூட்டங்கள் பிரயோஜனமாக இருப்பதாக. என்னை நானே நிதானித்து நான் ஆராய்ந்து பார்த்து, என்னிடத்தில் ஏதாகிலும் குற்றங்கள் குறைகள் இருக்கிறதா நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி செய்தால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆகையினாலே ஜெபத்தோடு கூட ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தின் நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அதை ஒரு ஊழியமாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அதாவது வியாழக்கிழமை, வெள்ளி சனி தான் இங்கே வந்துட்டோமே. வியாழக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு சாட்சி. ஒரு அம்மா பல வருஷமாய் சுகவீனத்தோடு கூட இருந்தார்கள். அவர்கள் எங்கு போனாலும் எந்த மருந்து மாத்திரைகளும் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. கடைசியில் அவர்களுடைய பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண், அவர்கள் இவர்களிடத்தில் வந்து, இந்த ஒரு மீட்டினுக்கு போங்க, இங்கே வந்து ஜெபிப்பார்கள், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புனாங்க. அந்த அம்மா வந்தாங்க. தேவன் அவர்களை தொட்டார், ரட்சிக்கப்பட்டார்கள், சுகம் அடைந்தார்கள், சாட்சியாக இருக்கிறார்கள். யார் சொன்னது? அவங்க வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு கூட இல்லை. பக்கத்து வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா, பக்கத்து வீட்டில் இருக்கிற இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தெரிந்து வந்து சொல்லிவிட்டு போனார்கள். எவ்வளோ பெரிய காரியம் அது. ஆகையினாலே மற்றவர்களுக்கும் இந்த கூட்டத்தை அறிமுகப்படுத்துங்கள், சபையை அறிமுகப்படுத்துங்கள்.
அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள், அழைப்பு கொடுங்கள். அதை நீங்கள் ஒரு ஊழியமாக நீங்கள் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தோட்டக்காரனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 3 காரியங்கள் உண்டு. என்னவென்றால், முதலாவதாக, தோட்டக்காரன் என்றால் தோட்டத்தை பராமரிக்கிறவன். அந்த தோட்டம் முழுவதையும் பராமரிக்க ஒரு தோட்டக்காரன். பிரியமானவர்கள், இந்த 4 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், தோட்டக்காரன் ஒருவர் தான், பல தோட்டக்காரர்கள் இல்லை. இந்த தோட்டக்காரன் தனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும். நீங்கள் அத்திமரத்தை கொண்டு வரீங்க, இவ்வளோ பெரிய திராட்சை தோட்டம், என்னால் தனியாக பார்த்துக்க முடியாது, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும், கேட்கவே இல்லை. பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு திராணி இருந்தது. ஒரே ஒரு தோட்டக்காரன் தான். திராட்சை தோட்டமும் ஒரே திராட்சை தோட்டம்தான். பல தோட்டங்கள் இணைந்து அது உருவாக்கப்பட்டதாக இல்லை. ஒரு திராட்சை தோட்டம். உள்ளே கொண்டு வந்து வைக்கப்பட்டது ஒரு அத்திமரம். பல அத்திமரத்தை எஜமான் கொண்டு வந்து வைக்கவில்லை, ஒரு அத்திமரத்தை கொண்டு வந்து வைத்தார். இந்த முழு நிலத்துக்கும் எஜமானனாக ஒரே ஒருவர் தான் இருந்தார். ஆகையினால் இந்த 4 வசனத்திலும் எல்லாம் ஒன்று தான். ஒரு திராட்சை தோட்டம், ஒரு அத்திமரம், ஒரு தோட்டக்காரன், ஒரு எஜமான். யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டார் அல்லவா? ஒரு ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருந்தார்கள். பல ஏணிகளை பார்க்கவில்லை, ஒரே ஒரு ஏணி. அந்த ஏணி மனுஷகுமாரன் என்று யோவான் 1 அதிகாரம் 51 பிலிப்புவுக்கும் நாத்தான்வேலுக்கும் இயேசு வெளிப்படுத்துகிறார். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று பிலிப்புவையும் நாத்தான்வேலையும் இயேசு ஆசீர்வதிக்கிறார். அந்த ஏணி மனுஷகுமாரன். அவர் ஒருவரே வழியும், அவர் ஒருவரே சத்தியமும், அவர் ஒருவரே ஜீவனுமாய் இருக்கிறார். ஒன்றான மெய்தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஒரே ஞானஸ்நானம், ஒரே மனம் திரும்புதல். ஆகையினால் இந்த இடத்தில் எல்லாம் ஒன்று தான். இந்த 4 வசனத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் ஒன்று தான். ஒரு தோட்டக்காரன். இந்த தோட்டக்காரன் இந்த திராட்சை தோட்டத்தையும் அவன் பராமரித்தான், அத்திமரத்தையும் பராமரிக்கக்கூடிய பொறுப்பு கூடுதலாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு கூடுதலான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் இந்த தோட்டக்காரன் முறுமுறுக்கவில்லை. எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடிய பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கையிலே குடும்பம் என்கிற ஒரு தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் என்கிற ஒரு தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால், இந்த சபைக்கும் நீங்கள் வேண்டிய உதவிகளை செய்து பராமரிக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு இந்த இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். கொண்டு வந்து இந்த இடத்துல உங்களை நிலைநாட்டி இருக்கிறார். பராமரிக்கிற தோட்டக்காரன். இந்த உலகத்தில் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் வைத்தார். இந்த முதல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். ஒரு தோட்டக்காரனுடைய வேலையை தான் இந்த உலகத்தின் முதல் மனிதனாக அவருடைய சொந்த சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். நீங்களும் நானும் ஒரு பக்கம் ஒரு தோட்டக்காரர்கள். கர்த்தர் நம்மை ஒரு தோட்டத்திலே வைத்திருக்கிறார். சபை என்கிற தோட்டத்தில் வைத்திருக்கிறார். குடும்பம் என்கிற தோட்டத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்தை பராமரிக்க வேண்டியது நம்முடைய வேலை. உள்ளே திராட்சை தோட்டமும் இருக்கும், அத்திமரமும் இருக்கும். இந்த திராட்சை தோட்டம் அதனுடைய சுபாவங்கள் வேறு, அத்திமரம் அதனுடைய சுபாவங்கள் வேறும். எல்லாம் ஒரே போல இருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணி இந்த திராட்சை தோட்டத்தையும் சமாளித்து பராமரித்து, அத்திமரத்தையும் பார்த்து சமாளித்து பராமரித்து, அப்படிப்பட்ட ஒரு தோட்டக்காரனாக தேவன் அந்த கிருபைகளை உங்களுக்கு தந்தருளுவாராக. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்கள்ல, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, ஒரு கையில் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களும் வெவ்வேறு விதமாய் காணப்படுகிறது. குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க. சபையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பார்கள். ஆனால் எல்லாரையும் பராமரிக்கிற ஒரு ஊழியம், இது ஒரு ஊழியம். இந்த தோட்டக்காரன் தோட்டத்தை பராமரிப்பது என்பது ஒரு ஊழியம். ஊழியத்தில் ஒன்று பராமரிக்கக்கூடிய ஒரு ஊழியம்,
உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒரு தோட்டக்காரன் என்கிற நிலையில் இருந்து பராமரித்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களுக்கும் நீங்கள் உத்தரவாதம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாக இருந்தால் சபையை எப்படி விசாரிப்பான்? முதல் சாட்சி எங்கே எழும்ப வேண்டும் என்றால் குடும்பத்தில், வீட்டில். இந்த முதல் சாட்சி எருசலேம். அப்போஸ்தலர் 1:8 நாம் அதை தானே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது 2 பிரதான காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, நீங்கள் பலன் அடைவீர்கள். 2வதாக சாட்சிகளாக இருப்பீர்கள். எங்கெல்லாம் சாட்சி? முதல் சாட்சி எருசலேம். அந்த எருசலேமிலே முதல் சாட்சி. அதற்கு அடுத்ததாக தான் யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி. அந்த முதல் சாட்சி வீட்டிலே, குடும்பத்திலே காணப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். யூதேயா முழுவதும் ஒரு அந்த சர்க்கிள் கொஞ்சம் வெளியே ஆண்டவர் கொண்டு வருகிறார். சமாரியா, புற மக்கள் மத்தியிலே, பூமியின் கடைசி பரியந்தமும். எருசலேமிலே சாட்சியாக இருக்க முடியவில்லை என்றால், ஆண்டவர் கொடுத்த அந்த 4 ஆத்துமாக்களையே நடத்த முடியவில்லை என்றால், எப்படி பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாக இருக்க முடியும்? இந்த தோட்டக்காரன் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தோட்டக்கார வேலையை சரியாக அவன் பராமரித்து அதை செய்து முடித்தான். உங்களை நம்பி கர்த்தர் ஒரு பராமரிப்பின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை பராமரித்துக்கொள், உன் பிள்ளைகளை பராமரித்துக்கொள், உன் வீட்டை நீ பராமரித்துக்கொள். அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். அடுத்த மாதம் கிறிஸ்மஸ். நிறைய கிறிஸ்மஸ் செய்திகள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கேட்பீர்கள். ஒரு பக்கம் யோசேப்பு, இன்னொரு பக்கம் மரியாள், சாஸ்திரிகள், ஏரோது ராஜா, நட்சத்திரம், மேய்ப்பர்கள், தேவதூதன். என்னை கேட்டால் எல்லாரை காட்டிலும் மேய்ப்பர்கள் விசேஷித்தமானவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் யோசேப்புக்கு சொப்பனத்திலே ஒரு தேவதூதன் வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார், மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று. மரியாளுக்கு ஒரு தேவதூதன் அவளிருந்த வீட்டிலே வந்து அவளை வாழ்த்துகிறான். ஏரோது ராஜாவுக்கு சாஸ்திரிகள் வருகிறார்கள். சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரம், அந்த ஒரு நட்சத்திரம் வழி காட்டினது. ஆனால் மேய்ப்பர்கள், எனக்கு தெரிந்து அவர்கள் விசேஷித்தமானவர்கள். ஏனென்றால் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு தேவதூதன் வந்து அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார். அந்த செய்தியோடு கூட பரமசேனையின் திரள் இறங்கி வந்து ஒரு மகிமையும் அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இவர்களுக்கு ஒரு தேவதூதன், தேவதூதனோடு கூட சேர்த்து ஒரு மகிமை, மகிமையோடு கூட சேர்த்து ஒரு பிரகாசம், இந்த பிரகாசத்தோடு கூட சேர்த்து பரமசேனையின் திரளே இறங்கி வந்து விட்டதாம். இந்த எவன்லி கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பரமசேனையினுடைய திரள் வந்து தேவனை துதித்தார்கள். யோசேப்பு தேவதூதன் பேசினதை கேட்டார், மரியாள் தேவதூதன் பேசினதை கேட்டாள், ஏரோது ராஜா சாஸ்திரிகள் பேசினதை கேட்டார். சாஸ்திரிகள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள், நட்சத்திரத்தை கண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் தேவதூதன் பேசினதையும் கேட்டார்கள், தேவதூதர்களுடைய பரமசேனை அந்த திரள் இறங்கி வந்து ஆண்டவரை துதித்ததையே அவர்கள் கேட்டார்களாம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த யோசேப்புக்கு கிடைக்கல, மரியாளுக்கு கிடைக்கவில்லை, சாஸ்திரிகளுக்கோ ஏரோது ராஜாவுக்கோ இல்லை. ஆனால் பரமசேனையின் திரள், சாதாரண மேய்ப்பர்களுக்கு இறங்கி வந்து கர்த்தரை துதிக்கிற துதி பாருங்க. அந்த ஏஞ்சல்ஸ் தேவனை துதிக்கிற அந்த துதியினுடைய சத்தம் எவ்வளவு மகிமையாய் வித்தியாசமாய் இருந்திருக்கும். அதை அவர்கள் கேட்டார்களா? எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஏன் தெரியுமா? ராத்திரியில் அவர்கள் வயல்வெளியில் தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மந்தையை பராமரித்து கொள்ள வேண்டும். பகல் முழுக்க இவர்களுக்கு வேலை, முழுவதும் இவர்கள் விழித்திருக்கிறார்கள். பகலில் இந்த ஆடுகளை கூட்டி கொண்டு போகிறார்கள், தண்ணீர்கள் அண்டைக்கு கூட்டி கொண்டு போகிறார்கள், எண்ணெய் ஊற்றுகிறார்கள், சுத்தம் செய்கிறார்கள், வேண்டியவைகளை கொடுக்கிறார்கள். பகல் முழுக்க வேலை. ராத்திரி கொஞ்சம் தூங்கலாம் இல்லை, ராத்திரியிலும் அவர்கள் விழித்திருக்கிறார்களாம். ஏன்? ராத்திரியில் தான் இந்த கொடிய ஓநாய்கள் வந்து இந்த மந்தைக்குள்ளாக வந்து இவைகளை பட்சித்து கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக விழித்திருக்கிறார்கள். அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், அந்த ஒரு தியாகம், இந்த பராமரிப்பினுடைய காரியத்திலே தியாகம் காணப்பட வேண்டியது அவசியம்.
நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலை அப்படின்னா மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. சொகுசாக உட்காந்துட்டு ஊழியம் பண்ணிட்டு போயிடலாம், நடக்கவே நடக்காது. சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் மினிஸ்ட்ரி பண்ண முடியும். மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு குணம் தேவை. நான் தியாகம் பண்ணுறதுக்கு நான் ஆயத்தமாக நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். தியாகம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இவங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணினார்கள். ஆகையினால் தான் கர்த்தர் அவர்கள் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளாத இப்படிப்பட்ட பரமசேனையின் திரள், தேவனை துதிக்கிற சத்தம், மகிமை, பிரகாசம், இந்த எல்லாம் அவர்கள் கண்டார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. சபையை கர்த்தர் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேலே கவனமாயிரு. உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலே உன்னுடைய ஜெப கவனம் காணப்படுவதாக. அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது? உன் ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேலே கவனமாயிரு. தோட்டக்காரன் தோட்டத்தில் இருக்கிறான். அந்த தோட்டம் முழுவதையும் அவன் பராமரிக்க வேண்டும். அந்த தோட்டம் முழுவதையும் அவன் காவல் செய்ய வேண்டும். அந்த தோட்டம் முழுவதையும் அவன் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். சபை நம்மை விசுவாசி என்று அழைக்கிறது. வேதம் நமக்கு இன்னொரு பெயரை கொடுக்கிறது, காவலாளி என்று. அந்த தோட்டத்துக்கு அவன் தோட்டக்காரனாய் மாத்திரமல்ல, காவலாளியாகவும் அவன் இருந்தான். அவன் காவல்காரனுடைய வேலையை கூட அவன் செய்தான். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை காவல்காரனாக வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்துக்கு நீதான் காவல்காரன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீதான் பொறுப்பு, நீதான் காவற்காரன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு ஊழியத்திற்காக சென்றிருந்த சமயம், ஒரு 4 நாட்கள் ஒரு சபையிலே ஊழியம், ஒரு வீட்டிலே நான் தங்கியிருந்தேன். அது ஒரு பெரிய வீடு, பெரிய பெரிய கார்டன். அங்கு ஒரே ஒருவர் தான் வேலை செய்கிறார். அவர் தான் சமையல் வேலையும் பண்ணுவார், அவர் தான் தோட்ட வேலையும் செய்வார், அவர் தான் கடைக்கு போவார், வருவார், வாங்கி கொண்டு வருவார், எல்லாம் செய்வார். ஒரே ஒரு ஆள் தான். அந்த வீட்டு ஓனர் அவர் எப்படி கூப்பிடுவார் அப்படின்னா, காவல் அப்படின்னு கூப்பிடுவார். அவருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியல. காவல், காவல் இங்கே வா, இதை கொண்டு வா, காவல் அங்கே போ, அதை செய். எனக்கு டவுட் ஆயிடுச்சு அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், ஆனால் அவரை காவல் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த முழு இடத்துக்கும் அவள் தான் காவல்காரன். ஓனர் இல்லை, காவல்காரன். கர்த்தர் நம்மை காவல்காரனாக வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்தை நீதான் பராமரிக்க வேண்டும். அந்த தோட்டத்தை நீதான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தை நீதான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். திறப்பின் வாயிலை நின்று உன் குடும்பத்துக்காக அவருடைய சமூகத்திலே உன் கைகளை நீ ஏறெடுக்க வேண்டும். உள்ளே திராட்சை தோட்டம் இருக்கலாம், அத்தி மரம் இருக்கலாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம் படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு தோட்டக்காரனாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அதனாலே இந்த தோட்டக்காரன் அந்த தோட்டத்தை பராமரித்தார். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தோட்டக்காரனாக கிறிஸ்து இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் மரியாள் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்தை பார்க்கிறார். அவருடைய சரீரம் இல்லை, நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவருடைய சரீரம் இல்லை, நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது மரியாளே என்று கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு அவரை தோட்டக்காரன் என்று எண்ணிவிட்டாள். ஐயா, என் ஆண்டவரை வைத்த அந்த இடம் தெரியவில்லை, எங்கு இருக்கிறது, எங்கு கொண்டு போய் விட்டார்கள், உமக்கு தெரிந்தால் சொல்லும் என்று அவரை தோட்டக்காரன் என்று எண்ணினாள். உண்மைதான். அவர் அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு தோட்டக்காரன். ஆகையினாலே இந்த தோட்டக்காரன் முதலாவதாக செய்தது தோட்டத்தை பராமரித்தார். அந்த முழு தோட்டத்தையும் அவர் பராமரித்தார். உன் முழு குடும்பத்தையும் நீ பராமரித்துக்கொள். உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய ஆத்துமாக்களினுடைய ஆவிக்குரிய நிலையை நன்றாக அறிந்து அவர்கள் நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு ஒரு உத்தரவாதத்தை எடுத்து கொள்ளுங்கள். சத்துரு எந்த விதத்திலும்
நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவையும் வஞ்சித்து திருடி கொண்டு அவனுடையவனாக மாற்றிவிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடையவர்கள். அவர்கள் நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு நான் காவல்காரனாகவும் தோட்டக்காரனாகவும் இருந்து தியாகம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த தோட்டக்காரன் அதை செய்தான். அவன் முறுமுறுக்கவில்லை. ஏற்கனவே ஒரு திராட்சை தோட்டத்தை நான் பராமரித்து கொண்டு இருக்கிறேன், கூடுதலாக இன்னொரு அத்தி மரமா, இதையும் பராமரித்து கொள்ள வேண்டுமா? முறுமுறுக்கவில்லை. கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் அதையும் பராமரிக்க வந்தார். கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் பராமரிக்க வந்தார். நான் இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன், உண்மையாய் திராட்சை தோட்டத்தை பராமரித்தவனுக்கு கூடுதலாக இன்னொரு பொறுப்பு கொடுக்கப்படும். உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கூடுதலாக இன்னொரு ஆசீர்வாதத்தை தருவார். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் இன்னும் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். சிலுவைக்கு தூரமாக அநேகர் இருந்தார்கள், சிலுவைக்கு அருகே நின்று கொண்டிருந்தார்கள். மகத்திலே நான் மரியாள், கிளையப்பா மரியாள், அவருக்கு அன்பாக இருந்த சீஷன், சிலுவைக்கு அருகே இருந்த சீஷனுக்கு தான் ஒரு புது ஊழியம், மரியாளை தன்னிடமாக சேர்த்து கொள்ளுகிற ஒரு புதிய பொறுப்பு. தூரமாக இருக்கிறவர்களுக்கு அல்ல, அருகில் இருக்கிறவர்களுக்கு. அந்த திராட்சை தோட்டத்தை உண்மையாய் பராமரித்தார். எஜமான் பார்த்தார், ஆகையினாலே கூடுதலாக இன்னொரு பொறுப்பு. இதுவே என்னால் செய்ய முடியல, இந்த அடிஷ்னலாக இன்னொன்று வேறையா? இந்த அடிஷ்னலாக வந்துட்டு சில சமயம் நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த அத்திமரத்தையும் என்ன ஏந்து என்று கவனித்து அதையும் ஒரு ஆவிக்குறை நிலையிலே கொண்டு வருவதற்கு இந்த ஒரு தோட்டக்காரன் தேவைப்படுகிறார். உங்களை ஆண்டவர் தோட்டக்காரனாக வைத்திருக்கிறார். நம்ம நினைப்போம்ல, தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோமா, தவறான ஒரு ஃபேமிலிக்குள்ளே அட்டாச் ஆகிட்டோமா? இல்லை, சரியான இடத்துல தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். சரியான நபரோடு தான் ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார். இவங்களை கல்யாணம் பண்ணினது பதிலாக எனக்கு முன்னாடி ஒரு ப்ரொப்போசல் அதை கல்யாணம் பண்ணியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இங்கே அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபும் நல்லா இல்லை, ஏன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருந்து இவங்கள பார்த்து அது ஒரு டவுனை. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரப்போசல் என்னை தேடி மிஸ் பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமா? இல்லை, கரெக்டான இடத்துல தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அத்திமரம் அப்படி இருக்கும், ஆனால் உன்னை தோட்டக்காரனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அதை சரி செய்வதற்காக, அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக. ரெண்டாவதாக, இந்த தோட்டக்காரர் எப்படிப்பட்ட தோட்டக்காரர் என்றால், எஜமான் சொல்லுகிறார் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். இந்த அத்தி மரத்துக்கு 3 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. இந்த 3 ஆண்டுகளிலே நன்றாக வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் எஜமான் பொறுமையாக இருந்து எதுவும் பேசாமல் அமைதியாக திரும்பி போய்விட்டார். இப்பொழுது வரும்பொழுது 3 வருஷம் முடிந்து விட்டது. 3 வருஷமாய் கனியை தேடுகிறார், ஒன்றை தேடுகிறார், கனியை தேடுகிறார். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் தேடுகிறாரா? நல்லவன் ஒருவன் இருக்கிறானா பூமியிலே? ஆண்டவர் தேடி பார்க்கிறாரா? ஒருவனும் நல்லவன் இல்லை, எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். கனியை தேடுகிறார். நல்லவன் இருக்கிறானா என்று ஆண்டவர் தேடுகிறார். ஒன்றும் காணவில்லை. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது, இதை வெட்டி போடு. அப்பொழுது தோட்டக்காரன் சொல்லுகிறார், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். தோட்டக்காரன் நினச்சா எஜமான் இடத்துல சொல்லியிருக்கலாம், நல்ல டிசிஷன், நானே சொல்லலாம் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. நானும் எவ்வளவோ பார்த்தேன், இது தேடுற மாதிரி தெரியல, வளர்கிற மாதிரி தெரியல, இதை வெட்டி போடுவது தான் நல்லது. எனக்கும் கொஞ்சம் வேலை மிச்சம், எனக்கும் கொஞ்சம் பேர்டன் குறையும். இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கே டைம் போதும்னு இருக்குது. கூடுதலாக இது வேறு, இது கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா பரவாயில்ல, இது ஒரு சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு அடிஷ்னல் பேர்டன். இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா என்னுடைய அடிஷ்னல் பேர்டன் குறையும், அப்படியே செஞ்சிடலாம். தோட்டக்காரன் அப்படி சொல்லவில்லை. ஆனால் தோட்டக்காரன் என்ன சொல்லுகிறான், இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த அத்திமரம் நினச்சிருக்கோம், நம்ம எஜமான் ரொம்ப நல்ல எஜமான். முதல் வருஷம் வந்தார்,
கனி கொடுக்கல, எதுவும் பேசல, அமைதியாக திரும்பி போயிட்டார். 2வது வருஷம் வந்தார், கனி கொடுக்கல, அப்பவும் எதுவும் பேசல, அமைதியாக திரும்பி போய் விட்டார். நான் அத்திமரம் நினச்சிருக்கேன், எவ்வளோ நல்ல மனுஷன், இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா, சொல்லுவாங்களே அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அத்திமரம் அப்படி தான் நினச்சிருக்கிறோம். எஜமான் எவ்வளோ நல்ல மனுஷன். 3வது வருஷம் வந்தார், இப்போவும் கனி கொடுக்கலன்னு ஒன்றும் சொல்ல மாட்டார், திரும்பி போயிடுவார். இது தானாகவே அப்படி நினச்சிருக்கோம். ஆனால் இப்பொழுது எஜமானனுடைய வேறு முகத்தை பார்க்கிறது. இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஷாக், ஒரு அதிர்ச்சி இந்த அத்தி மரத்துக்கு. ஐயோ என்ன செய்ய போகிறாங்க? நல்ல வேளை அந்த தோட்டக்காரன் வந்து காப்பாற்றி விட்டான். அந்த தோட்டக்காரன் இந்த அத்தி மரத்துக்காக பரிந்து பேசுகிறார். அத்திமரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் தோட்டக்காரனாக கிறிஸ்து இருக்கிறார். தோட்டக்காரனாகிய அவர் அத்திமரமாகிய நமக்காக எஜமானாகிய பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் வலது பார்சத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தமாய் இருக்கிறது. ஆவியானவர் இன்றைக்கும் ஒரு ஊழியம் செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள என்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடினாலே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் வேண்டுதல் செய்கிறார். ஊழியத்தில் இன்னொரு வகையான ஊழியம் பரிந்து பேசுகிற ஊழியம். ஜெபத்தில் ஒரு வகையான ஜெபம் பரிந்து பேசுகிற ஜெபம். இன்றைக்கு ஜெபத்தில் ஒரு பல வகை இருக்கிறது. ஒன்று நமக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம், நமக்காக நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபம். இன்னொன்று நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். ஒன்று நாம் நமக்காக ஜெபிக்கிறோம், 2வதாக நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அடுத்ததாக மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். எல்லாவற்றையும் மீறி நாம் ஏற்றபடி சில சமயம் வேண்டிக்கொள்ள அறியாமல் இருக்கிறோம், சோர்ந்து போகிறோம். அப்பொழுது அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார். அப்படி அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறபடினால்தான், அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறபடினால்தான் இந்த வருஷத்தின் இந்த நவம்பர் மாதம் இந்த நாள் இந்த இடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசாமல் இருந்திருந்தால், விட்டுவிட்டால், நீ சொன்னது போலவே செய்து விடலாம், இதை வெட்டி போட்டு விடலாம் என்று தோட்டக்காரன் சொல்லி இருந்தால், இந்த பூமி நம்மை மறந்து போயிருக்கும், ஜனங்கள் நம்மை மறந்து போயிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவர் சிந்தின இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் தோட்டக்காரர்கள். இந்த தோட்டக்காரன் பரிந்து பேச வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம், தேசத்துக்காக பரிந்து பேசுகிற ஜெபம், சபைக்காக பரிந்து பேசுகிற ஜெபம், ஊழியர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இவ்வளோ பெரிய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 130 கோடியா 140 வந்துட்டாங்களா 145 அத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் பரிந்து பேச ஒரு மோசையை போல, பரிந்து பேசுகிற ஒரு தோட்டக்காரனை போல இந்த பரிந்து பேசுகிற ஜெப ஊழியம் இருக்கிறதே, ஒரு திருப்திகரமான ஒரு ஊழியம். நமக்கு நாமே ஜெபித்து கொண்டு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே ஒரு ரொட்டீன் ப்ரேயர் செஞ்சுக்கிட்டு, ஒரு ரெடிமேட் ப்ரேயரை செஞ்சுக்கிட்டு போதும், அதை பிரேக் பண்ணிட்டு நம்ம வெளியே வருவோம். நாம் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்வோமாக. பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறவர்களை ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மிக அதிகமாக நேசிக்கிறார். பரிந்து பேசுகிறார். சாது சுந்தர் சிங் ஒரு முறை மலைப்பகுதியின் மேலே ஊழியத்தை முடித்துவிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு அடர்ந்த காடு பகுதி, அங்கு ஒரு மரத்தின் கீழே ஒரு சாமியார் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் அவருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சாதுவுக்கு ஒரு எண்ணம் வந்து அவரிடத்துக்கு போனார். உமக்கு இயேசுவை தெரியுமா என்று கேட்டார். அந்த சாமியார் நிமிர்ந்து பார்த்தார். உமக்கு இயேசுவை தெரியுமா என்று கேட்டார். திருப்பி அதே கேள்வியை கேட்டார். சாது சொன்னார், எனக்கு இயேசுவை தெரியும், அவர்தான் என்னை ரட்சித்தார். மாண்டு போகலாம் என்று இருந்த என்னை ஆண்டவர் தேடி வந்து தம்முடைய வெளிச்சத்தில் என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை சந்தித்து எனக்கு மறுவாழ்வை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு நான் அவருடைய ஊழியக்காரனாய், எனக்கு அவர் எஜமானனாய் இருக்கிறார் என்று சாது சொன்ன பொழுதும் அந்த சாமியார் சொன்னார்,
நானும் அவருடைய ஊழியக்காரன் தான் என்று. அவருக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஊழியம் செய்கிறீர்கள்? இந்த அடர்ந்த பகுதியிலே எந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வீடு எங்கே இருக்குது? பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை. இங்கிருந்து என்ன ஊழியம் செய்கிறீர்கள்? ஜெப ஊழியம் செய்கிறோம், பரிந்து பேசுகிற ஒரு ஜெப ஊழியம். அவர் சொன்னார், நாங்கள் செய்கிற ஒரே ஊழியம் பரிந்து பேசுகிற ஜெப ஊழியம். உன்னை போல ஊழியர்களுக்காக ஜெபிப்பது தான் எங்களைப் போல இருக்கக்கூடிய ஆட்களுடைய வேலை. நான் மாத்திரமல்ல, என்னை போல சிலர் இங்கே இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த இடத்துல தியாகமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை வெளியே செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இனி நான் உனக்காகவும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். சாதுவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த பகுதிக்குள்ளாக மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே சிலர் மறைவாக இருந்து பரிந்து பேசுகிற ஜெபத்தை அவர்கள் செய்கிறார்களே, எவ்வளோ பெரிய விஷயம் என்று. நமக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு நன்றாக தெரியும். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமே, அதுவும் நமக்கு தெரியும். நாம் சபைக்காக ஜெபிக்கிறது, சபை நமக்காக இப்படிப்பட்ட இடங்களில் ஜெபிப்பது, அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் சில சமயம் நமக்காக ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டிருக்கிறதே, அது சில சமயம் தெரியாது. நமக்காக சிலர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை நாம் சம்பாதிப்பது மிக அவசியம். உங்களை ஜெபத்திலே நினைக்கிறவர்கள் சிலர் வெளியே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை சம்பாதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்காக ஜெபிக்கிற சபை. பேதுருக்கு தெரியாது, சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருக்காக சபையார் ஊக்கமாய் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சபை ஜெபித்த ஜெபத்தை கேட்டு பேதுருவை தேவதூதன் தட்டி எழுப்பி அந்த சிறைக்குள்ளாக இருந்து வெளியே கொண்டு வருகிறார். பேதுரு வெளியே வந்தவுடன் கதவுகள் அவருக்கு தானாக திறக்கப்பட்டன. தேவதூதன் அவரை வெளியே கொண்டு வந்து விட்டான். இன்றைக்கி தாங்க இந்த சென்சார் டோஸ், சென்சார் ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் இன்றைக்கி தான். நம்ம கொண்டு போய் கையை வச்சோம் அப்படின்னா டேப்பை கூட ஓப்பன் பண்ண தேவையில்ல, அதுவாக தண்ணி வந்துடுது. நேராக போய் நின்னோம் அப்படின்னா கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. தாண்டிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது சென்சார். எனக்கு தெரிந்து உலகத்தில் ஃபஸ்ட்டு சென்சார் டோரை யூஸ் பண்ணது பேதுருவாக தான் இருந்திருக்கும். வருகிறார், கதவுகள் தானாக திறக்கப்படுகிறது. சுத்திகரிப்பின் கூட்டங்களுக்கு தியாகமாய் வருகிற உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் தானாய் திறக்கும்படிக்கு தேவன் செய்தருளுவாராக. ஒரு பக்கம் தட்டுங்கள், திறக்கப்படும். ஆனால் இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்களுக்கு நீங்கள் அர்ப்பணித்து தியாகமாய் ஓடி வருகிறவர்களுக்கு அந்த கதவுகள் தானாக திறக்கப்படும்படிக்கு தேவன் செய்தருளுவாராக. உங்கள் வேலை ஸ்தலத்தில் கதவுகள் தானாக திறக்கப்படும். ஊழியத்தில் கதவுகள் தானாக திறக்கப்படும். தொழிலிலே கதவுகள் தானாக திறக்கப்படும். எந்த கதவுகள் தானாக திறக்கப்பட வேண்டுமோ அதை ஆண்டவர் செய்தருளுவார். தானாய் திறக்கப்பட்ட கதவு எப்படி நடந்தது? பரிந்து பேசுகிற ஜெபம். இந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான். நம்மேல் ஒரு ஜெப கிருபைகள் வேண்டும். பரிந்து பேசுகிற ஜெப கிருபைகள். பரிந்து பேசும் ஜெப வீரன் என்று ஒரு மிஷனரியை அழைப்பார்கள். ஜான் ஐட் என்பது அவருடைய பெயர். அவருடைய பெயருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அடைமொழியே இதுதான், பரிந்து பேசும் ஜெப வீரன். அவர் பெரிதாக வெளியே போய் ஊழியம் செய்தது கிடையாது. பெரிய பெரிய பிரசங்கங்கள் கிடையாது. பெரிய பெரிய பல ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்து சுவிசேஷம் சொன்னது கிடையாது. சின்ன சின்ன பிரசங்கங்கள், சின்ன சின்ன ஊழியங்கள், மறைவான இடங்களில் இருந்து ஜெபித்த ஜெபம். ஆனால் அவர் மேல் இருந்த ஒரு அபிஷேகம், பரிந்து பேசுகிற அபிஷேகம். அந்த பரிந்து பேசுகிற ஒரு ஜெப கிருபைகள் அவரை வெளியே ஆண்டவர் கொண்டு வந்து பிரபலமாக்குவதற்கு ஏதுவாக காணப்பட்டது. ஜான் ஐடினிடத்தில் ஒருவன் வந்தான். நான் உங்களிடத்திலே வந்து உங்களுடைய சீஷனாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அவரும் நிதானித்தார். நான் ஜெபித்து விட்டு சொல்லுகிறேன், நீ போ என்று அனுப்பிவிட்டார். ஜெபித்தார். ஆண்டவர் சொன்னார், அவனை சேர்த்துக்கொள் என்று. ஜான் ஐட் அடுத்த முறை அவன் வரும் பொழுது
அவனை சேர்த்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார் உன்னை சேர்த்து கொள்வதற்கு, சரி என்று சொன்னார். ஆகையினாலே நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். ஜான் ஐட் எதை செய்தாலும், ஒரு மனிதனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஜெபித்து விட்டு செய்வார். ஒரு மனிதனை அந்த ஐக்கியத்திலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்றாலும் ஜெபித்து விட்டு செய்வார். வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆட்களை சேர்த்து கொள்வது கிடையாது. ஆண்டவர் சொன்னார் உன்னை சேர்த்து கொள்ள, ஆகையினாலே நான் சேர்த்து கொள்ளுகிறேன். அவன் வந்து சேர்ந்து கொண்டான். 6 மாதங்கள் இருந்தான். 6 மாதங்கள் இருந்தான். இந்த 6 மாதத்திற்கு பிற்பாடாக வந்து சொல்லுகிறான், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த 6 மாத காலத்துக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்படாதவன். 6 மாத காலத்துக்கு முன்பாக நான் வந்த நோக்கம் வேறு. அவன் வந்த நோக்கம் என்ன? ஜான் ஐடனுடைய வாழ்க்கையிலே தவறுகளை கண்டுபிடித்து, அவருடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடித்து, அவருடைய ஊழியத்தை கெடுக்க வேண்டும், அந்த எண்ணத்தோடு கூட வந்த சகோதரன். ஜான் ஐட் சிரித்து கொண்டே சொன்னார், நீ எந்த நோக்கத்தோடு கூட வந்தாய் என்று ஆண்டவர் எனக்கு 6 மாதத்திற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். உன்னை சேர்த்துக்கொள் என்று சொன்னாரே, அப்பொழுதே உன்னுடைய குணத்தை குறித்தும் எனக்கு சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் அவன் வருகிறான். ஆனாலும் சேர்த்துக்கொள். இந்த 6 மாத காலம் உனக்கே தெரியாமல் நான் உனக்காக ஜெபித்தேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இன்றைக்கு உன்னை தொட்டிருக்கிறார். அந்த சகோதரனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரிந்து பேசுகிற ஜெப வீரன். இன்றைக்கு பரிந்து பேசுகிறவர்கள் தேவை. ஒரு அத்திமரம் தான். இந்த ஒரு அத்திமரத்துக்காக பரிந்து பேசுகிறவர்கள் தேவை. நிறைய அத்திமரங்கள் கிடையாது. ஒரு அத்திமரம் என்றாலும் விடக்கூடாது. ஒரு ஆத்துமா என்றாலும் விடக்கூடாது. ஒரே ஒரு சின்ன இடம்தான், சின்ன குடும்பம்தான், விடக்கூடாது. சிறு ஊழியம்தான், விடக்கூடாது. அந்த ஒரு அத்திமரம் சரியில்லாத ஒரு அத்திமரம் தான். இந்த சரியில்லாத அத்திமரத்துக்கிட்ட கொண்டு வந்து என்ன நிற்க வச்சிட்டிங்களே, புலம்ப வேண்டாம். சரியில்லாத ஒரு குடும்பத்தில் வந்து கொண்டு வந்து நிற்க வச்சிட்டிங்களே, புலம்ப வேண்டாம். நீ பரிந்து பேச ஆரம்பித்து விட்டால் எல்லாம் சரியாக மாறிவிடும். வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் உங்கள் மேல் கிருபைகளை தருவாராக. தேசத்துக்காக பரிந்து பேசுங்கள், ஜெபநடை போங்கள். நீங்கள் ஜெபநடை போவதை தேவன் விரும்புகிறார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன தீவு பகுதி. 2 நாட்கள் தான் கூட்டம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை பகல் போனேன், திங்கட்கிழமை திரும்பி வர வேண்டும். அந்த சனிக்கிழமை மாலை கூட்டத்துக்கு முன்பாக நேரம் நிறையாக இருந்தபடினாலே அந்த சின்ன தீவு பகுதியை சுற்றி நடந்து வரலாம் என்று இந்த தீவு பகுதியை சுற்றி நடந்து வந்தேன். ஒரு 2 மணி நேரம் நடந்தேன், ஜெப நடை. அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், உணர்த்தினார். இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு உலக அறிவு மிக அதிகம், ஆனால் என்னை பற்றின அறிவு அவர்களுக்கு கொஞ்சமும் இல்லை. என்னை பற்றின அறிவிலே அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஜெபி என்று சொன்னார். ஏன் சொல்லுகிறேன்? நீங்கள் ஜெபநடை போவதை தேவன் விரும்புவார். நீங்கள் ஜெபநடை போகும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார், ஜனங்களை குறித்ததான காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த ஜெபநடை பரிந்து பேசுகிற ஜெபத்திற்கு அடையாளம். பரிந்து பேசுங்கள். தெருவில் அப்படியே ஜெபநடை போகும் பொழுது, ஆண்டவரே எதிரில் வருகிற அந்த சகோதரனை ரட்சியும், இந்த 2 வீலரில் போகிற அந்த சகோதரியை தொடுவீராக. அந்த இடத்துல நின்று ஃபோன் பேசி கொண்டு இருக்கிறவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவன் யார் என்று தெரியாது, பெயர் தெரியாது, எந்த அட்ரஸில் இருக்கிறாங்க தெரியாது, எதிரில் ஒரு செகண்ட் இப்படி கிராஸ் பண்ணுறான். ஆனால் அந்த ஒரு செகண்ட் ப்ரேயர், பரிந்து பேசுகிற ஜெபம், தேசத்துக்காக பரிந்து பேசுகிற ஜெபம். டாக்டர் பில்லி கிரகம் ஒரு முறை இப்படியா சொன்னார், எனக்கு நிறைய ஜெப குறிப்புகள் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் டெய்லி நியூஸ் பேப்பர். இந்த டெய்லி நியூஸ் பேப்பரை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு நியூஸும் கிடைக்குது, ப்ரேயர் பாயிண்ட்ஸும் கிடைக்குது. இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்த்து விட்டு படித்து அமைதியாக என்னுடைய வேலையை பார்க்க போக முடியவில்லை. அந்த ஒவ்வொரு நியூஸையும் நான் ப்ரேயர் பாயிண்ட்ஸாக நான் பார்க்கிறேன். எனக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது. சந்தோஷப்படுகிற விஷயங்களெல்லாம் ரொம்ப கம்மி தான், 1% தான். 99% அது இது பிரச்சனை எல்லாமே ஜெப குறிப்பு தான். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்லேயே ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது. பரிந்து பேசுங்கள். இந்த தோட்டக்காரன் பரிந்து பேசினான். ஒரு அத்தி மரம் பரவாயில்லை, ஒரே ஒரு மனுஷன் பரவாயில்லை,
நீ பரிந்து பேசக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேசத்துக்காக ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தந்தருளுவாராக. பரிந்து பேசுகிறவன் தேவனுக்கு பிரியமானவன். தனக்குண்டானவைகளை எல்லாம் அவன் தேட மாட்டான். தனக்குண்டானவைகளை எல்லாம் அவன் விரும்பவே மாட்டான். பரிந்து பேசுகிறவன் அந்த ஆவிக்குரிய நிலையினுடைய உச்சத்தை அடையும் பொழுது அவனுக்கு உலகம் வெறுத்து விடும், பாவத்தை வெறுத்து விடுவான். அவனுக்கு ஆகாரத்தின் மேலே ஒரு பிரியம் இருக்காது, ஆடம்பரத்தின் மேலே பிரியம் இருக்காது, பகட்டு வாழ்க்கையின் மேலே ஒரு பிரியம் இருக்காது. அவன் அவரை போல மாறி விடுவான். எப்பொழுதும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், தேசம் இப்படி பாழாய் கிடக்கிறதே, ஜனங்கள் இப்படி தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்களே, வாலிப வயதில் இருக்கக்கூடிய எவ்வளவோ வாலிப பிள்ளைகள் இப்படி தாறுமாறாக தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக திறப்பிலே நின்று ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை பரிந்து பேசி பரிந்து பேசி பரிந்து பேசி இந்த தோட்டக்காரனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். பரிந்து பேசுகிறவன் சகோதரனே சகோதரியே, இந்த பரிந்து பேசுகிற கிருபைகளை ஆண்டவரிடத்தில் நாம் இந்நாள் வரை கேட்டுக்கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்போமே, ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேவன் அதை கிருபையாய் நமக்கு தருவார். ஒரு ரொட்டீன் ப்ரேயர் லைஃப்பை விட்டு பிரேக் பண்ணி நாம் வெளியே வருவோமாக. பரிந்து பேசுகிறவர்களாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருவாராக. அந்த ஒரு பேர்டன், அந்த ஒரு மனதுருக்கத்தை ஆண்டவர் தந்தருள்வாராக. இது இருக்கட்டும், எடுக்காதீங்க, இருக்கட்டும், எடுக்காதீங்க, நான் பார்த்து கொள்ளுகிறேன். தோட்டக்காரன் எப்படிப்பட்ட தோட்டக்காரன்? பிரயாசப்பட்ட தோட்டக்காரன். அவர் சொல்லுகிறார், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், அடுத்ததாக நான் ஒன்றை செய்கிறேன், இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இதை சுற்றிலும் கொத்தி நான் எரு போடுகிறேன். நான் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் எடுக்கிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன். நான் இதையும் செய்கிறேன், இதையும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், நான் பிரயாசப்படுகிறேன். 1 வருஷம் டைம் கேட்குறார். இருக்கட்டும், இந்த 1 வருஷமும் நான் பிரயாசப்படுகிறேன். இந்த 3 வருஷம் நான் பிரயாசப்பட்டேன், இன்னும் 1 வருஷம் நான் பிரயாசப்படுகிறேன். இந்த தோட்டக்காரன் பிரயாசப்பட்ட தோட்டக்காரன், பராமரித்த தோட்டக்காரன், பரிந்து பேசுகிற தோட்டக்காரன். இந்த தோட்டக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார், எப்படிப்பட்டவனாக நாம் இருக்க வேண்டும்? பிரயாசப்படுகிற தோட்டக்காரன், பிரயாசப்படுகிறார். எப்படியாகிலும் இந்த ஆத்துமா ஆண்டவர்கிட்ட வரணும், எப்படியாகிலும் இவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும், எப்படியாகிலும் இவர்களை சபைக்கு கூட்டி கொண்டு வந்து விட வேண்டும், எப்படியாகிலும் இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் இந்த அத்திமரம் நல்ல ஒரு அத்திமரமாக, கனி கொடுக்கிற அத்திமரமாக, எஜமானை சந்தோஷப்படுத்துகிறதாக மாற்றிவிட வேண்டும். நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் எடுக்கிறேன். பிரயாசப்படுகிற ஒரு தோட்டக்காரன். இன்றைக்கு நீங்களும் நானும் பவுல் சொன்னது போல ஆவிக்குரிய விஷயத்திலே கர்ப்ப வேதனைப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெறுவதற்கு கர்ப்ப வேதனைப்படுகிறவர்களாக அந்த பவுலனுடைய அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். அந்த ஒரு பிரயாசம் ஆவிக்குரிய விஷயத்தில் ஜனங்களை இன்னும் சம்பாதிக்க வேண்டும், ஆத்துமாக்களை இன்னும் சம்பாதிக்க வேண்டும், சீர் இல்லாத எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும், எப்படியாகிலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிவிட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும், சரியில்லாதவைகளை எல்லாம் சரிப்படுத்தி விட வேண்டும். இதை சுற்றிலும் கொத்த வேண்டுமா? சரி செய்கிறேன். எரு போட வேண்டுமா? செய்கிறேன். எங்கிருந்தாகிலும் கொண்டு வந்து இதை நான் போடுகிறேன். எப்படியாகிலும் இந்த ஆத்துமாவை ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட வேண்டும். நான் பிரயாசப்படுகிறேன், அதற்காக நான் தியாகம் பண்ணுறேன். அதை நான் முன்னாடியே சொன்னேன், வித்தவுட் சாக்ரிஃபைஸ் வி கான்ட் டு மினிஸ்ட்ரி. தியாகம் செய்ய முடியவில்லை என்றால் நம்மால் ஊழியத்தை செய்ய முடியாது. தியாகம் செய்ய வேண்டும், அர்ப்பணித்து விட வேண்டும். சாது சுந்தர் சிங் இப்படியாய் சொன்னார், கிறிஸ்தவர்களாய் இருப்பது மிக 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 கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு உண்மையாய் கிறிஸ்தவனாய் இருப்பவன் அனுதினமும் சாகிறான், அனுதினமும் அவனுக்கு வேதனை, அனுதினமும் அவன் பாடுகள். பவுல் அதறியான் சொல்லுகிறான், நான் அனுதினமும் சாகிறேன். யாருக்காக? ஆத்துமாக்களுக்காக. எடுக்க வேண்டிய பிரயாசங்களை எடுக்க வேண்டும். ஒரு பக்கம் பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுவதோடு கூட நின்று விடவில்லை, அடுத்ததாக பிரயாசப்படுகிறார். அடுத்து என்ன பண்ணணும், எப்படி இன்னும்
ஊழியத்தை கட்டி எழுப்புவது, எப்படி இன்னும் சபையை கட்டி எழுப்புவது, எப்படி இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, எப்படி இன்னும் ஜனங்களை ரீச் பண்ணுவது, எப்படி இன்னும் புதிதாக ஜனங்களை கொண்டு வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் பிரயாசப்படுவது. இந்த தோட்டக்காரன் நான் பிரயாசப்படுறேன், ஃபிசிக்கலாக நான் பிரயாசப்படுறேன். எலியா ஒரு காரியத்தை செய்தார். தன் வேலைக்காரனை பார்த்து சொன்னார், சமுத்திரமுகமாய் போய்ப்பார். அப்பொழுது எலியா என்ன செய்தார்? தன்னுடைய முகம் தரையிலே குனிந்து பட அவர் ஜெபித்தார். தன்னுடைய முகம் தரையிலே குனிந்து பட அவர் ஜெபித்தார். வேலைக்காரனை அனுப்பிவிட்டு எலியா உட்கார்ந்திருக்கவில்லை. ஃபிசிக்கலாக இதை கொஞ்சம் ட்ரை பண்ண ரொம்ப கஷ்டம், முடியாது. முழங்கால் படியிட்டு குனிந்து முகம் தரையிலே பட குனிந்து, ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டம். தலை சுற்றல் வந்துவிடும், கொஞ்சம் கிடினஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் எடுக்கிறதுக்கு எலியா முன் வந்தார். பரவாயில்லை, ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் எடுக்க முன் வந்தார். எப்படி ஆகிலும் தேசத்திலே ஒரு ஆவிக்குரிய பின்மாறி ஊற்றப்படுவதாக, ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்ப வேண்டும், அதற்காக நான் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் எடுக்கிறேன். பரவாயில்ல, ஒரு பக்கம் பரிந்து பேசுகிறார். ஆனால் அதோடு கூட நின்று விடவில்லை. நான் பிரயாசப்படுறேன். இந்த பிரயாசத்துக்கு ஒவ்வொன்றிற்கும் கர்த்தர் பலன் கொடுப்பார். இந்த பிரயாசம் அவரோடு கூட இணைந்து எடுக்கிற பிரயாசமாக இருக்க வேண்டும். தனியாக பிரயாசப்பட்டால் ஒன்றும் கிடைக்காது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் கெனசரேத் கடல் அருகே இயேசு வருகிறார். எத்தனையோ படகுகள் வருகிறதும் போகிறதுமா இருக்கக்கூடிய கெனசரேத் கடல் அருகே 2 படகை ஆண்டவர் கண்டார். அதில் ஒன்றில் ஏறினார். அந்த ஒரு படகு சீமோனுடைய படகு. அந்த படகை சற்று கரையிலிருந்து தள்ளி நிறுத்தும்படி கேட்டுக்கொள்ளுகிறார். அங்கு உட்கார்ந்த ஆண்டவர் பிரசங்கம் செய்கிறார். ஆண்டவருடைய புல்பிட் என்ன? பீட்டர்ஸ் போட். நல்ல அழகான புல்பிட் நம்முடைய சபையில். பாஸ்டம்மா ஒரு முறை சொன்னாங்க, தாய் வீட்டு சேதனம் இந்த பலிபீடம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டருக்கு. ஆனால் அங்கே ஆண்டவருடைய புல்பிட் என்ன? பீட்டர்ஸ் போட். அங்கே உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார். இந்த படகுக்கு ஒரு 3 நிலை இருக்கிறது. கரையிலிருந்த படகு, கரையிலிருந்து சற்று தள்ளி நிறுத்தப்பட்ட படகு, ஆழத்துக்கு போன படகு. எடுத்த உடனே ஆழத்துக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போக மாட்டார். எடுத்த உடனே ஸ்டேஜ் ஏறணும், எடுத்த உடனே மைக்கு கிடச்சிடணும், எடுத்த உடனே என் பேரை அனௌன்ஸ் பண்ணணும், எடுத்த உடனே நோட்டீஸில் வந்துடணும். கிடையாது. நீ கரையிலே ஒழுங்காக நிற்க பழகிக்கொள். அதுக்கப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி நிற்க வைப்பார். அங்கே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்ட அப்படின்னா, பர்ஃபெக்டாக இருந்துட்டா உன்னை ஆழத்துக்கு ஆண்டவர் கூட்டி கொண்டு போவார். இந்த ஆழத்துக்கு போகும்பொழுது தான் நமக்கு ஆத்துமாக்கள் கிடைப்பார்கள். இந்த ஆழத்துக்கு போகும்பொழுது தான் உள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் கிடைக்கும். பேதுரு சொல்லுகிறார், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். இந்த பேதுருனுடைய பிரயாசமும் இந்த தோட்டக்காரனுடைய பிரயாசம். பேதுருனுடைய பிரயாசம் இயேசு இல்லாத ஒரு பிரயாசம், தன்னுடைய அனுபவத்தை நம்பின ஒரு பிரயாசம், கடலை குறித்து தனக்கு இருக்கக்கூடிய அறிவை நம்பின ஒரு பிரயாசம். எனக்கு தெரியாதா கெனசரேத் கடலை குறித்து? எவ்வளவு காலம் நான் இதில் மீன் பிடிக்கிறேன், எவ்வளவு கூட்டாளிகள் எனக்கு இருக்கிறார்கள், எந்த படகை கொண்டு போக வேண்டும், எந்த வலையை வீச வேண்டும், எந்த திசையில் வீச வேண்டும், எந்த காலத்தில் வீச வேண்டும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த முறை தோல்வி. தன்னுடைய அனுபவத்தை நம்பின பிரயாசம், தன்னுடைய ஞானத்தை நம்பின பிரயாசம், தன்னுடைய கூட்டாளிகளை நம்பின பிரயாசம் ஒன்றும் அகப்படாது, ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஊழிய பிரயாசம் வார்த்தையின்படி காணப்படும் பொழுது, நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் மேலானது, பிரதானமானது, முக்கியமானது. வார்த்தை தான் நம்மை சுத்திகரிக்கும், வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கும். வார்த்தையின்படி நீங்கள் வலையை வீசும் பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகுகள் அமிலத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. கெனசரேத் கடலிலே பகலிலே மீன் பிடிக்க முடியாது. 2 காரணங்கள். ஒன்று சூரியனுடைய வெப்பம், 2வதாக சூரியனுடைய வெளிச்சம். மீன்கள் மேலே வராது. ஆனால் எது முடியாதோ அதை முடிய செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 படகை கண்டார். ஒன்றில் ஏறினார், ஒன்றில் உட்கார்ந்து போதகம் பண்ணினார். இன்னொரு படகு சும்மா தான் இருந்தது. ஆனால் அந்த படகையும் ஆண்டவர் நிரப்பினார். இடம் கொடுத்த படகையும் நிரப்பினார், சும்மா இருந்த படகையும் நிரப்பினாரா பாருங்க.
நான் சொல்ல வருகிற காரியம், ஒரு படகு சபை, இன்னொரு படகு நீங்கள். ஒரு படகு இடம் கொடுத்திருக்கலாம், ஆனால் கூட இருக்கும் பொழுது உங்களையும் ஆண்டவர் நிரப்புவார். இந்த சபையோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது சில சமயம் இந்த ஊழியம் என்கிற ஒரு படகு கொஞ்சம் அப்படி ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பாக வெறுமையாக அந்த நேரத்திலும் கூட இருக்கிறது. ஊழியம் வளர்ந்த பிற்பாடாக நிறைய பேர் வருவாங்க, ஆனால் அந்த பிகினிங்கில் ஒரு கொஞ்சம் பேர் வர்றது, அந்த நேரத்தில் கூட இருக்கிறது ஆண்டவர் அந்த பார்க்குறாரு. ஒன்றும் இல்லாத நேரத்துலையும் இந்த படகு கூட இருந்ததே, இந்த ஊழியம் கஷ்டப்படும் பொழுது இந்த படகு கூட இருந்ததே, அந்த படகை ஆண்டவர் நிரப்புகிறார். இன்னொரு அர்த்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால், 2 படகும் கணவன் மனைவி, 2 படகையும் ஆண்டவர் நிரப்புவார், குடும்பமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுரு தோட்டத்துக்காக, அத்திமரத்துக்காக பிரயாசப்படுகிற தோட்டக்காரன். அந்த பிரயாசம் வீணாய் போனது. ஆனால் அதற்கு அடுத்ததாக வார்த்தையின்படி வலையை போட்டார், கிடைக்க வேண்டியவைகளுக்கும் அதிகமாக கிடைத்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிள்ளைகளை பெற்றெடுங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுங்கள். பவுல் சொல்லுகிறது போல, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முழுவதும் ஜெபத்திலிருந்து கர்ப்பவேதனை படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டும். இன்னைக்கு வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இவங்க வாலண்டியர் இதை செய்வாங்க. ஆனால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. இந்த வாலண்டியர் அப்படின்னா வாலண்டியராக தானாக முன்பாக வந்து செய்ய வேண்டும். கொடுத்த பொறுப்பையும் செய்யணும். அந்த கொடுத்த பொறுப்பு அவர்கள் சொல்லுவதற்கு முன்பாக செய்ய வேண்டும். ஒரு இடத்துல ஒரு அழுக்கு இருக்குது, குப்பை இருக்குது, அதை செய்வது இன்னொருவருடைய வேலை. நாம் அதை பார்த்து விட்டோம். அவருடைய வேலை அவர் செய்வார், அவர் பார்த்துப்பார். என்னுடைய வேலை அது கிடையாது. என்னுடைய வேலை இந்த ஒரு சின்ன போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த சைடு இருக்கிறதெல்லாம் அவருது, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அவருது, பின்னாடி இருக்கிறது அவருது, கீழே இருக்கிறதெல்லாம் வேறு ஒருத்தருது. இல்லை, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் நான் அதை பார்த்து விட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கை, அந்த குப்பையை எடுக்க நான் வாலண்டியராக முன்பாக நான் வருகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி வளர்ச்சி அடைவதற்கு, ஒரு தோட்டக்காரனாய் நல்ல நிலைக்கு வருவதற்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின், பிரயாசப்பட்ட ஒரு தோட்டக்காரன் ஜெபித்து விட்டு அமைதியாக இருக்கவில்லை, பிரயாசப்பட்டார். ஹட்சன் டெய்லர் சீன தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர். ஹட்சன் டெய்லரை குறித்து சீன சபைகளில் ஒரு முதுமொழி ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், ஹட்சன் டெய்லருடைய முழங்காலை பார்க்காமல் சீன தேசத்தில் சூரியன் உதிக்காது. சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே முழங்காலிலே நின்ற ஒரு தெய்வ மனிதர். சீன தேசத்துக்கு போவதற்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் தேவனுடைய நடத்துதலின்படி போனார், கீழ்ப்படிந்தார். அது வேற ஒரு விஷயம். ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட அந்த இடத்துக்கு புறப்பட்டு போன ஹட்சன் டெய்லர், சரித்திரம் சொல்கிறது, ஒரே வருஷத்தில் 100கணக்கான ஜபக்குழுக்களை உருவாக்கினார். ஒரே வருஷம்தான் 100கணக்கான ஜபக்குழுக்களை உருவாக்கினார். இந்த தோட்டக்காரனும் இந்த அத்திமரத்துக்கு 1 வருஷம் கேட்கிறார். இந்த 1 வருஷத்தில் நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். ஹட்சன் டெய்லர் சீன தேசத்துக்கு போன ஒரே வருஷத்தில் 100கணக்கான ஜபக்குழுக்களை உருவாக்கினார். இன்றைக்கு சகோதரனே சகோதரியை, பிரயாசப்படுகிற தோட்டக்காரனாய் இரு. அமைதியாய் வேடிக்கை பார்க்கிற, உட்கார்ந்து விட்டு போகிற ஒரு சோம்பலான ஒரு தோட்டக்காரனை நாம் இருக்கக்கூடாது. நாம் வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. களத்தில் இறங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். வை ரிவைவல் சாரிஸ் என்ற ஒரு ஆங்கில புஸ்தகம் உண்டு. எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்று அந்த புஸ்தகத்தை தமிழாக்கம் செய்து சில தமிழ் ஊழியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பிரிச்சுவல் புக், வாங்கி படிங்க. லியோனார்ட் ரேவனில் என்கிற தேவ மனிதர், இங்கிலாந்து தேசத்தின் எழுப்புதல் நிபுணர் என்ற அங்கீகரிக்கப்பட்டவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அதில் அவர் இப்படியா எழுதுகிறார். பிசாசுக்கு ஒரு வாண்டட் லிஸ்ட் இருக்கு. அந்த வாண்டட் லிஸ்ட்டில் நம்ம பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கணுமா? பிசாசனுடைய வாண்டட் லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லை. அப்பாடா நான் தப்பிச்சேன், அவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான், கிடையாது. அவனுக்கு ஒரு வாண்டட் லிஸ்ட் இருக்குது.
அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்க கூடாது. அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் ஃபஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் அவனுக்கு பிரச்சனை, நீங்கள் தான் அவனுக்கு தலைவலி. பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறீங்களே, அவனுடைய பிரயாசங்களை உடைக்கிறீர்கள், அவனுடைய சதி திட்டங்களை உடைக்கிறீர்கள், அவன் வஞ்சித்து கொண்டு போன ஆத்துமாக்களை ரட்சித்து ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறீர்கள். எடுக்கிற பிரயாசம், ஓடுகிற ஓட்டம், ஆண்டவருக்காக சிந்துகிற வேர்வைகள். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இன்னொன்றை ஆண்டவர் பார்க்கிறாராம். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாதங்கள் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பாதங்கள் தானே எனக்காக பிரயாசப்பட்டது. தோட்டம் முழுவதும் ஓடினது, தோட்டம் முழுவதும் சுத்தம் செய்தது. மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல், மேடென்று பாராமல், பள்ளம் என்று பாராமல், மழையிலே நனைந்து வெயிலிலே காய்ந்து இந்த தோட்டக்காரன் எடுத்த இந்த ஒரு பிரயாசம் தானே இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு ஆத்துமாக்கள். பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாதங்கள் மறைந்து இருக்கிறது, தரையோடு தரையாக இருக்கிறது, யாரும் பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த ஃபுட் ரிலாக்ஸாலஜி நிறைய வந்துடுச்சு இல்லை? இந்த பாதங்களை சுத்தப்படுத்துக்கிறது, இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் என்னென்னமோ போட்டுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெடிக்கப்பட்ட இந்த பாதங்கள், கம்யூனிஸ்ட் தேசத்தில் அடி வாங்கின மிஷினரிகளுடைய அந்த பாதங்கள், ரத்தம் சிந்தப்பட்டு கிழிக்கப்பட்ட அந்த பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்கள் பாதங்கள் அழகாக இருப்பதாக. பிரயாசப்பட்ட பாதங்கள், தோட்டத்துக்காக, ஊழியத்திற்காக, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, எப்படியாகிலும் கர்ப்ப வேதனை பட்டாகிலும் ஆத்துமாக்களை பெற்றெடுக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து விட வேண்டும். பிரயாசப்படுகிற ஒரு தோட்டக்காரன். அமைதியாக இருந்து விட்டு போகிறவர்கள் அல்ல, பிரயாசப்படுகிறவர்கள். வேடிக்கை பார்த்து விட்டு போகிறவர்கள் அல்ல, களத்தில் இறங்கி வேலை செய்கிறவர்கள். தோட்டக்காரன் எப்படிப்பட்டவன்? முதலாவதாக பராமரிக்கிற தோட்டக்காரன், ரெண்டாவதாக பரிந்து பேசுகிற தோட்டக்காரன், மூன்றாவதாக பிரயாசப்பட்ட தோட்டக்காரன். நீங்களும் நானும் தான் அந்த தோட்டக்காரன். தோட்டக்காரனுடைய வேலையை நாம் செய்வோமாக, தோட்டக்காரனுடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி நாம் செய்து நம்மை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு சேரும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டால் வரவேண்டிய நன்மைகள் தானாக சேர்ந்து விடும். ஆகையினாலே நாம் தோட்டக்காரனாய் நாம் மாறுவோம், சுத்திகரித்து கொள்வோம், அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். சேர வேண்டிய நன்மை உங்களை சேர ஆண்டவர் உதவி செய்வாராக. இன்னொரு பாயிண்ட் பெண்டிங் இருக்கு, எஜமான். இன்னொரு 1 hour ஆகும், அடுத்த முறை பார்க்கலாம். நாம் கண்களை மூடி இருந்த இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம், அர்ப்பணிக்க போகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வேண்டுமானா, முதலாவதாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, நாம் நிதானித்து, நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாரும். நான் ஒரு தோட்டக்காரனாய் வருகிறேன். அத்திமரத்தை போல நான் இருக்க மாட்டேன், திராட்சை தோட்டமாக நான் இருப்பேன், தோட்டக்காரனைப் போல நான் இருப்பேன். சபையே, நீ ஒரு தோட்டக்காரன். சபையில் இருக்கிற நாம் எல்லாருமே ஒரு தோட்டக்காரர்கள். தோட்டக்காரன் பராமரிக்க வேண்டும். உங்களை நம்பி கர்த்தர் ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி கர்த்தர் ஒரு திராட்சை செடிகளை, கொடிகளை கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு அத்திமரத்தையும் உள்ளே கொண்டு வைத்திருக்கிறார். உங்களை நம்பி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கையில் கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்களை நம்பிதான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு உத்தரவாதம். உங்கள் முதல் சாட்சி எருசலேமில் காணப்படுவதாக. உங்களை நம்பி கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்த தோட்டத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். தோட்டத்தை பராமரிக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் நீ கவனமாயிரு. பரிந்து பேசும் தோட்டக்காரன். ஒரு சின்ன ரொட்டீன் பிரேயர் லைஃபை பிரேக் பண்ண போறோம். எவ்வளவோ ரெடிமேட் பிரேயர், கண்ணை மூடிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெடிமேட் பிரேயர் வந்துடுது. அதை நம்ம பிரேக் பண்ண போகிறோம். அதை கடந்து வெளியே வாருங்கள். ஒரு அவுட்டர் சர்க்கிள் இருக்கிறது.
பரிந்து பேசுகிற கிருபைகளை கர்த்தர் ஊற்றுவீராக. உமது பிள்ளைகள் மேல் பரிந்து பேசுகிற ஜப அபிஷேகம் இறங்கட்டும். அந்த ஒரு மனதுருக்கத்தின் அபிஷேகம் இறங்குவதாக. கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தப்படுவதாக. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தருடைய கரம் தொடட்டும் ராஜா. உம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம் உமது பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாக ஊற்றப்படுவதாக. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே சத்துரு வஞ்சித்து இழுத்து கொண்டு போகிற ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக, கண்ணின் நதியளவு கண்ணீர் விடுகிறவர்களாக, ராஜாமத்திலே கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவீராக. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறோம். சென்னை பட்டணத்துக்காக பரிந்து பேசுகிறோம். ஆதம்பாக்கம் பகுதிக்காக பரிந்து பேசுகிறோம். கிருபை ஜீசஸ். ஹalleluya. ரிதி கமலதரப ஷவரபகலதரப ரிதி கபலதரப. அவருடைய இருதயத்தின் வேதனைகளை உணர்ந்தவர்கள் யார்? இன்றைக்கு ஆண்டவர் அந்த கேள்வியோடு கூட உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீ பரிந்து பேசுகிற ஜப கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். திறப்பின் வாயிலே நில். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஒரு தோட்டக்காரன், பரிந்து பேசுகிற தோட்டக்காரன். ஒரு ஆத்துமா என்றாலும் விடாதே. அந்த ஆத்துமாவை தொடர்ந்து போய் விசாரித்து அதை கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக நீ கொண்டு வா. அந்த ஆத்துமாவுக்காக பரிந்து பேசு. பிரயாசப்படுகிற ஒரு தோட்டக்காரனாய் காணப்பட வேண்டும். ஜெபிக்கிறதோடு கூட நின்று விடாதே. பிரயாசப்படு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயாசப்படு. ஆத்துமாக்களை சம்பாதிக்க பிரயாசப்படு. கர்ப்ப வேதனை படுகிறவர்கள் தேவையா? ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுங்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுங்கள். கிருபை. ராகல் சொல்லாது எனக்கு பிள்ளையை கொடும், இல்லை என்றால் நான் சாகிறேன். ஒரு அர்த்தம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை தருவீராக, இல்லை என்றால் நான் மடியட்டும். பிரயாசப்படு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானவா. 2024 ஆண்டு நீ சம்பாதித்த ஆத்துமாக்கள் எத்தனை? 2025 ஆண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. கிருபை ஜீசஸ். இந்த சபை உங்களுடைய சபை. இந்த சபைக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சபையினுடைய ஊழியங்களுக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிருபை. ஹalleluya. வெளியே அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நதியளவு கண்ணீர் விடுகிறவர்கள் தேவைப்படுகிறார்கள். திறப்பின் வாயிலே நிற்கிறவர்கள், ஆண்டவருக்காக வைராகியம் காண்பிக்கிறவர்கள். நீ ஆவிக்குரிய யுத்த களத்துக்கு வர ஆயத்தமா? ஆவிக்குரிய யுத்த களத்திலே வருகிறவர்கள் தேவை. நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு போகிறவர்களாக அல்ல, களத்திலே இறங்கி பிரயாசப்படுகிறவர்கள் தேவை. சொல்லிவிட்டு போகிறவர்களாக அல்ல, ஒரு பிரயாசம். இந்த தோட்டக்காரன் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றான். ஒரு வருஷம் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றான். இந்த ஒரு வருஷத்திலே நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். கர்த்தரை முன்னிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு லெக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளாக நான் இத்தனை பேரை நான் ஆதாயப்படுத்துவேன். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளாக சரியில்லாத அத்தி மரங்களை எல்லாம் நான் சரிப்படுத்துறேன் ராஜா. அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளாக நான் இத்தனை காரியங்களை நான் உமக்காக நான் செய்கிறேன். நான் இந்த ரீச் பண்றேன். இந்த தோட்டக்காரன் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றான். ஒரு டைமை தானே ஃபிக்ஸ் பண்ணுகிறான். கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் அப்படி செய்யுங்கள். லெக்கை அடைய ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏலிம் திருச்சபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனையும் தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாயிருக்கிற ஆராதனைகளாய் மாறுவதாக. தேவ தூதர்களும் இறங்கி வந்து கலந்து கொள்ளுகிற ஆராதனைகளாக, பரமசேனையின் திரள் இறங்கி வருகிற ஆராதனைகளாக காணப்படுவதாக. உம்மை பிரியப்படுத்துகிற ஆராதனை, உம்மை பிரியப்படுத்துகிற ஊழியம், உம்மை பிரியப்படுத்துகிற சபை, இந்த பலிபீடம் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு பலிபீடமாக. ஊழியத்திலே அன்பு போதகர் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். நம்ம எல்லாரும் நம்முடைய போதகருக்காக செபிக்க போகிறோம். உங்கள் போதகருக்காக செபிக்க போகிறீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிற அவருக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். உங்கள் வலது கரத்தை அவருக்கு நேராக நீட்டுங்கள். வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமை அவரை நிரப்புவதாக. ஒரு ஷெகினா மகிமை அவரை மூடட்டும். வரங்கள் செயல்படட்டும். ஆண்டவரே, அற்புத அடையாளங்களினாலே வார்த்தையை உறுதிப்படுத்தும். வெளிப்பாடுகள் உண்டாவதாக. அவர் இந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு பரமசேனையின் திரள் இறங்கட்டும். மகிமை சூழட்டும். வேதத்தை நன்றாக ஆராய்ந்து ஆண்டவரே அதை பகுத்து போதிக்கிற கிருபைகள் இன்னும் பெருகுவதாக. சத்தியத்தை பிரசங்கிக்கும் பொழுது வரங்கள் வெளிப்படட்டும். தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுவதாக. வார்த்தையை கேட்கிறவர்கள் சுகமடைவார்களாக. கிருபை இந்த சபையை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. உன்னத பாட்டு 4:12 படி, அடைக்கப்பட்ட தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய், முத்தரிக்கப்பட்ட கிணறாய் சபை காணப்படட்டும். சரீர பலவீனங்களோடு அந்த பிள்ளைகள் வந்திருப்பார்களே, ஆனால் நசரேனாக இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவார்களாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் ஒவ்வொரு சரீர உறுப்புகளிலும் காணப்படுகிற பலவீனங்கள் நீங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவையில்லாத ஸ்கின் அலர்ஜிஸ் மறைவதாக. ஆண்டவரே, தோளிலே காணப்படுகிற தேவையில்லாத ரேஷஸ் மறையட்டும். கல்வாரின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சரீர உறுப்புகளிலே ஆண்டவரே தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் மேல் இயேசுவின் ரத்தம் விழுவதாக. சுகமடைவார்களாக, சுகமடைவார்களாக. மருந்து மாத்திரைகள் ஹாஸ்பிட்டல் என்று வீணாக அலைகிற அலைச்சல்கள், வீணான செலவுகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். ராஜா, ஆரோக்கியம் அடைவார்களாக. தீர்காயுசை கட்டளையிடும். மனதார இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.